கடந்த காலங்களில் வந்து நம்ம வந்து மாநில அரசியல் குறித்து வந்து ரொம்ப அதிகமான விவாதங்கள் வந்து செஞ்சுருக்கோம். இப்போ நம்ம பிரதமர் திரு மோடி அவர்களை பற்றி பேசணும்னு ஆசைப்பட்றேன். பேசலாமே. அவர் உலகம் முழுக்க சுற்றி வர்றாரு. நம்ம முதல்ல சென்னையிலேருந்து இந்த கோலம் டெல்லிக்கு போவோம். மோடிக்கு வந்து இப்போ வந்து தென்கொரிய அரசாங்கம் வந்து ஒரு சிறப்பு விருது கொடுத்துருக்கு. அதாவது சாதாரணமாக கொடுக்கல, ஒரு மிகச்சிறந்த மனிதர் என்ற அடிப்படையிலையும் உலக அமைதிக்காக அவர் பாடுபட்டார்னு சொல்லி அந்த விருதை கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெருமையான விஷயமா நான் நினைக்கிறேன். ஆமாம் சார், அது வந்து தென்கொரியாவில் ஒரு போர்களை உலக அமைதியை காத்தார், இந்தியாவில் ஏழை பணக்கார வித்தியாசத்தை ஒழித்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை கொஞ்சம் பேருங்க கலாச்சிக்கிட்டு இருக்காங்க, அது வேற விஷயம். எப்படி எல்லாம் கலாய்க்கிறாங்க, நியாயமா இவர் பணக்காரெல்லாம் ஒழிச்சிட்டாரு, அதனால எல்லாரும் ஒன்னாயிட்டாங்களா, இவர் எங்க போற நிறுத்தினார் அப்படின்லாம் கேட்கறாங்க. 15 லட்சம் கொடுத்தாரா? ஆமா, அப்படிலாம் நிறைய பேர் கலாய்க்கிறவங்க கலாச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் நம்ம நாடு உலகத்துல ஒரு நாடு, எல்லா நாட்டு நிலவரங்களை, எல்லா நாட்டு அரசு, எல்லா நாட்டோட ஒரு நல்ல உறவு எப்படி இருக்குது, எப்படி நம்ம நாட்டை பாக்குறாங்க, இப்போ மோடியை பாக்குறாங்க அப்படிங்கறது நம்ம இப்ப கொஞ்சம் பேசலாம். என்ன அப்படின்னா, இந்த விருது எது கொடுத்துருக்காங்கன்னா போரை நிறுத்தினார் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்ற விஷயம், சீனாவோட ஒரு கிளாஷ் வந்து நினைவு இருக்கு. சீனாவோட ஒரு கிளாஷ், இது வாரில் தான் முடியும் அப்படின்னாங்க. வார் அப்படிங்கிறது நீங்களும் யார் வேணாலும் தொடங்கிடலாம், முடிக்கிறது பெரிய அழிவுல எல்லாம் வந்து முடியும். அதுவும் அணுசக்தி உள்ள 2 நாடுகள் மோதுறதுங்கிறது எவ்வளவு பெரிய அழிவுல வந்து முடியும். ஒரு குண்டை போட்டான்னு முடிஞ்சது. அப்போ இவரு இவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்க பிரதமர் அதை ரொம்ப நிதானமா கையாண்டார். சீனாவுக்கு சுற்றுப்பயணம் எல்லாம் போனார். அமைதி நிலைநாட்டினா அப்படின்னு சொன்னா எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, துப்பாக்கி முன்னாடி போய் நிக்கிறதா சொல்றாதுன்ட்டு இல்ல, போர்களை தவிர்த்தார். துப்பாக்கியை உயர்த்தாம டவுன் பண்றது ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்மள மாதிரி ஒரு வளரும் நாடு, நம்ம இந்தியா வந்து ஒரு வளர்ற நாடு ஒரு போரை தவிர்க்க தான் செய்யணும். அந்த இதுல சீனாவுடைய ஒரு போரை தவிர்த்தார் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கூட நம்ம பாகிஸ்தான் இந்த காஷ்மீர் டெரரிஸ்ட் அட்டாக் வந்து போர் அப்படின்னாங்க. மோடி நிதானமா செய்ய வேண்டிய விஷயங்கள் 3 செஞ்சார். முதல்ல பாகிஸ்தான்ல அந்த அதாவது வர்த்தகத்துல முக்கியமான கூட்டாளி நாடு, அதுல இருந்து அதை கலத்தி விட்டார். 200% வரி. ஆமா, அது முதல்ல அதை கலத்தி விட்டது ரொம்ப முக்கியமான விஷயம். எங்களுக்கு முக்கியமான வியாபாரத்துல இருந்து முக்கியமான பங்கை கலத்தி விட்டார். அப்புறம் அவங்களுக்கு வரப்போற வரிகளுக்கு பண்ணார். அப்புறம் இந்த நதிகள்லாம் திருப்பும் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு, இது 3வது ஆக்ஷன். ஸோ ராஜேந்திர ரீதியா நல்லா பண்றாரு. ஸோ உலக நாடுகள் இதை கவனிச்சு அவருக்கு ஒரு நல்ல பதிலடி கொடுத்துருக்காரு. ஏன்னா இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது, பாகிஸ்தான் எல்லாம் நீங்க செய்யலாம் செஞ்சுட்டீங்க, உங்களுக்கு என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் மொத்தமா கவனிக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. இப்போ இப்போ 5 வருஷமா உலகம் அவரை கவனிச்சுக்கிட்டு இருந்ததுல என்ன உலக நாடுகள் அவரை கவனிச்சிருக்கு அப்படின்னா, உலகத்துல முதல் நம்ம இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு அறியப்பட்ட ஒரு பிரதமர் நேரு. அப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி சீக்கிரம் இறந்துட்டார். இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி சீக்கிரம் இறந்துட்டார். இவங்களுக்கு பிறகு ஒரு அகில உலக விஷயங்கள், அகில உலகமே ஒரு இந்தியா ஒரு அடையாளமா மோடியை பாக்குது. ஒரு அறியப்பட்ட தலைவர் அப்படின்னு அவரை பாக்குது. இவர் பதவி இருக்கும்போது ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது. இவர் குஜராத்தில் இனப்படுகொலை செய்தவர், அமெரிக்காவில் விசா மறுக்கப்பட்டவர், இவர் தலைமையில் இந்தியா தனிமைப்பட்டு போகும், ஒரு மாதிரி ஒதுக்கப்படும் அப்படிங்கறத உடைக்கிறதுக்கு உலகம் ஃபுல்லா சுத்தி நாங்க வந்து யாருக்கும் விரோதம் இல்லை அப்படின்னு காட்டினார். இஸ்ரேலோட நல்ல உறவு, ஈரானோட நல்ல உறவு, இப்ப சவுதி அரேபிய மன்னர் கூட இங்க வந்துட்டு போற அளவுக்கு ஒரு நல்ல உறவு வச்சிருக்கிறார். யாரையுமே இவங்களை என்ன செய்யல, இந்தியா எங்கேயும் தனிமைப்பட்டு போகல அப்படின்னு பார்க்கும்போது உலக நாடுகள் வந்து மோடியை ஒரு நல்ல இந்தியாவின் அடையாளமா தான் பாக்குறாங்க. இப்ப கூட நிறைய நாடுகள்ல அடுத்த எலெக்ஷன்ல அவர் வருவார் அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தானே எல்லா நாட்டு அரசாங்கங்களும் இந்த ஆட்சி முடிய போற நேரத்தில் கூட புதிய ஒப்பந்தத்துக்கு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நேத்து கூட இந்த ரஷ்யா வந்து MiG-35 ஃபிளைட்டை வந்து நம்ம கூட வாங்குறதுக்கு நிர்மலா சீதாராமனை கூப்பிட்டு அவங்கள ஃபிளைட்ல எல்லாம் உட்கார வச்சு சுத்தி காட்டி ஒரு நல்ல அட்வான்ஸ் ஃபிளைட் வாங்க சொல்றோம். நமக்கு 100 ஃபிளைட் வேணும். ஸோ வேற ஒரு கவர்மெண்ட் ஒரு நிறுவனம் எப்படி யோசிக்கும்? பிஜேபி போடுற அக்ரிமெண்ட்டை அடுத்த முறை காங்கிரஸ் வந்து அவங்க வந்து கேன்சல் பண்ணிட்டு போயிருவாங்க. கேன்சல் பண்ணி திரும்ப இவர் வருவார் நம்பிக்கை தானே. ஆமா, ஏற்கனவே ரஃபேல் இவ்வளவு விவகாரங்கள் இருக்கிற நாட்டோட ஒப்பந்தம் போடுறாங்க அப்படின்னா அப்ப ஏதோ அவங்க நம்புறாங்க வெளிநாடுகள் மோடி அடுத்த ஆட்சி தொடர்வார் அப்படின்னு நம்பிதான் அவங்க வெளிநாடுகள்ல அந்த தூரம் வருதுகிட்டு இருக்கு. உள்ளூர் அரசியல் விடுங்க சார், அவர் மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்கலாம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், ரஷ்யா வந்து நமக்கு மிக நெருங்கிய நட்பு நாடு. ஆமா, ரஷ்யாவுக்கே பிரான்ஸோடையோ மற்ற கண்ட்ரிஸோட டீல் பண்ணுறதுக்கு பிடிக்காது. அதை பிடிக்காதுன்னு வெளிப்படையாக சொல்ல அவங்களோட அதிருப்தியை வேற எதுவும் காட்டுவாங்க. இவ்வளோ இணக்கம் பாராட்டக்கூடிய மோடி ரஷ்யாவை தன்னால வந்து கண்ட்ரோல் பண்ணிட முடியும், இல்லை சமாளிச்சிட முடியும் அப்படின்னு நம்பிக்கை வச்சிருக்காருல்ல. அது ஒரு பெரிய வந்து ஒரு ஆளுமை. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்தியாவில் அவரை பத்தி நிறைய பேசுவாங்க, கருப்பு கொடி காட்டுவாங்க, கோபேக் மோடின்னு வீடெல்லாம் எழுதி விடுவாங்க. தமிழ்நாட்டை எத்தனையோ, இந்தியாவில் எவ்வளவு மாநிலங்கள் இருக்கு, தமிழ்நாடு ஒரு சின்ன மாநிலம், அதுல நீங்க கருப்பு கொடி காட்டிட்டு நம்ம எல்லாரும் மோடி ஒளியா அவர் அவ்வளவுதான் சொல்றது. கூட ஒரு எபிசோட் வந்து இது கண்டிச்சோம். ஒரு நாட்டுடைய பிரதமர் நீங்க உள்நாட்டிலையும் மதிக்க மாட்டீங்க, அவர் வெளிநாட்டுல போய் ஒரு விருது வாங்கிட்டு வரும்போது அதற்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டியது மக்களுடைய கடமை. இப்ப இலங்கை விவகாரம், கச்சத்தீவு விவகாரங்கள் எடுத்துக்கோங்களேன், முந்தி நிறைய ஃபயர் பண்ணுவாங்க, மீனவர்கள்லாம் சுடுவாங்க. இப்போ அது குறைஞ்சிருக்கு. 5 வருஷத்துல ரொம்ப குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட இப்ப மீனவர்கள் சுட்டுக்கொலையே இல்லை, வந்து ஓரளவுக்கு இப்போ அந்த அரெஸ்ட் பண்றாங்க. பட் பொறுப்பா கொடுத்துட்ற எல்லை தாண்டி மீனவர்களை வந்து பொறுப்பா கொடுத்துட்றாங்க. பழைய சிக்கல்கள் உங்களுக்கு இல்லை. அதே மாதிரி இலங்கையில மலையகம்னு ஒரு குரூப் உண்டு.
மலையக தமிழர்கள், இங்க இருந்து போன இந்திய வம்சாவளி தமிழர்கள், அவங்கள பத்தி யாருமே பேச மாட்டாங்க. மோடி ஈழத்தமிழர்கள் பேசுவாங்க. இவருதான் முத மலையகத்துக்கு போய் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லாம் தொடங்கி கொடுத்த ஒரு நல்ல திட்டம் செய்த ஒரு பிரதமர். அப்படி உலக நாடுகள் வரிசையில மாலத்தீவுல இந்தியாவோட அதிகாரங்களை நிலைநிறுத்தி இருக்கிறார், இந்தியாவோட விஷயங்கள் பண்ணியிருக்கிறார், ஈரான்ல பல விஷயங்கள் பண்ணியிருக்கிறார். உலக விவகாரங்கள்ல மோடி நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இந்திரா காந்திக்கு பிறகு உலக ரீதியில இந்த இந்தியா எப்படி அணுகணுமோ அப்படி மோடி அட்டகாசமா அணுகிட்டு இருக்கிறார். அந்த வகையில அவர் நல்லா கவனிக்கப்படுறார். ஸோ நம்ம எலெக்ஷன்ல இவர் வருவார் அப்படின்னு எல்லா ஊடகங்கள், வெளிநாட்டு ஊடகங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு, இந்த மனுஷனுக்கு இப்போதைக்கு தோல்வி இல்லை அப்படிங்கிற மாதிரி. அது சில பேர் காசு கொடுத்து வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள்ல, அதாவது போலியான பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வாங்குவாங்க. ஏன்னா மோடி அந்த மாதிரி போயிட்டு எனக்கு விருது கொடுங்கன்னு கேட்ட மாதிரி. நம்ம அரசியலுக்கு நம்ம 1000 பேசலாம் சார். உலக கண்கள் இப்படிதான் அவரை பார்க்கணும். சீனாவோட ஒரு யுத்தத்தை அவர் தவிர்த்து இருக்கிறாரு. அது நாளந்துனால பெரிய ப்ராப்ளம் சார். கொஞ்சம் உரசுற அளவுக்கு 2 பேரும் படைகளை குவிச்சு ஒரு கிட்டத்தட்ட மோதிர நிலைமையில நம்ம ரொம்ப நிதானமா ஹேண்டில் பண்ணார். அதை நம்ம ஒத்துக்கணும். அதே மாதிரி காஷ்மீர் சம்பவங்களே அப்படிதான் அவர் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறார். அதனால அவர் உலக பார்வையில அவர் எப்படி மதிக்கப்படுறார் அப்படின்னா, ஒரு நல்ல இந்தியா முழுவதும் அறியப்பட்ட ஒரு தலைவராக, இந்தியாவின் ஒரு இரும்பு மனிதராக அவர் அறியப்படுகிறார். உலக யதார்த்தம் இதுக்கு நம்மகிட்ட நீ ஒரு சங்கி, நீ ஒரு காவி, நீ ஒரு கவியா, நீ ஒரு ஆரிய அறிவருடி, இப்பெல்லாம் நிறைய பேர் வச்சிருக்காங்க சார். அவங்க சொல்லுவாங்க ஆனா ஒட்டுமொத்த சாரம் சொன்னாக்க உலகமே அங்கீகரிக்கக்கூடிய ஒரு பிரதமர், நல்ல தலைவர். அவருக்கு உள்நாட்டுல அங்கீகாரம் இல்லை. உள்நாட்டுல அவருக்கு இது ஒரு வருத்தமான விஷயம். அரசியலை தூக்கி போட்டுருங்க சார். அது கிடக்கட்டும். ஆனா மக்கள் உள்நாட்டுல என்ன சார், உள்நாட்டுல சில இடங்கள்ல அவருக்கு வட இந்தியா மாதிரி நிறைய மாநிலங்கள்ல அவருக்கு ஒரு நல்ல பேர் தான் இருக்கு. இந்த தமிழ்நாட்டுல மட்டும்தான் அவர் பேர் வந்துடவே கூடாது. அந்த மனுஷன் இங்க அவரே வரக்கூடாது, அவர் பேரும் வளர்ந்துடக்கூடாது. இங்க நிறைய பேர் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ஆசைய பயம் அப்படின்னு கூட சொல்லலாம் சார். அவர் ஏன் இங்க வரணும் அப்படிங்கிற மாதிரி பயப்படுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க.